ஓம் சாந்தி. நிருசிம்ம தாபனீய உபனிஷத். இது 2 பகுதிகளாக இருக்கிறது. ஒன்று பூர்வ தாபனீய உபனிஷத்து, இன்னொன்று உத்தர தாபனீஷ உபனிஷத்து. இந்த 2 பகுதி. இதில் நாம் உத்தர தாபனீயத்தை மட்டும் தான் பார்க்குறோம், பூர்வ தாபனீயம் பார்க்கலை. இருந்தாலும் சேகர்ஜி அதில் என்ன தான் இருக்குதுன்னு எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு, அதில் ஒரு ஹிண்ட்டாவது கொடுக்கலாம் அப்படின்னு இன்றைக்கி அதை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். இந்த உபனிஷத்தை பற்றி நான் சென்ற கிளாஸ்லேயே நான் சொன்னேன். சங்கரர் இதுக்கு பாஷ்யம் எழுதலை, ஆனால் இதுக்கு சமமான இன்னொரு உபனிஷத்து மாண்டூக்கியத்துக்கு எழுதியிருந்தார். அவருடைய சீடர்களில் வழி வந்த சங்கரர் பரம்பரையில் வந்த வித்யாரண்யர் மாண்டூக்கியத்துக்கு எழுதாமல் நிருசிம்ம தாபனீய உபனிஷத்துக்கு எழுதியிருக்கிறார். எப்படி அந்த குருநாதர் விட்டதை இவர் எழுதியிருக்கிறார், ஆனால் குருநாதர் இருந்தது இவர் எழுதலை. இதிலிருந்து மாண்டூக்கியத்துக்கும் இந்த நரசிம்ம தாபனீய உபனிஷத்துக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை அப்படின்னு தெரியும். இப்போ மாண்டூக்கியம் அல்லது நரசிம்ம தாபனீய உபனிஷத்து என்னோட மையக்கருத்து என்ன அப்படின்னா, மோட்சத்தை கொடுக்கக்கூடிய அந்த அகண்டாகர விருத்தியை உண்டாக்கக்கூடிய மகா வாக்கியத்தை விளக்கிறது தான் இதனுடைய தாத்பரியம். ஆனால் அது விளக்குகின்ற முறையில் இது வினோதமாக இருக்கிறது. விஞ்ஞானிகளெல்லாம் அவங்களுடைய கனவு எல்லாவற்றையும் ஒரு தத்துவத்தில் விளக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க. தியரி ஆஃப் எவ்ரி திங். அங்கே ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, ஆஸ்ட்ரானமி, காஸ்மாலஜி, பயாலஜி, சைக்காலஜி அப்படின்னு வித்தியாசம் இல்லை. உயிர், உயிரற்றது, இந்த உலகம் எல்லாமே ஏதோ ஒரு தத்துவத்திலேருந்து தான் வந்திருக்கணும். அந்த தத்துவத்துக்குள்ளே அடக்கணும்னு சொன்னால் என்ன பண்ணுறது? இப்போ மின்சாரம் அப்படிங்கிறோம், இன்னொன்று காந்தம் அப்படின்னாரு. காந்தத்தை விற்று ஆராய்ச்சி பண்ணுறவங்கெல்லாம் கொஞ்ச நாள் இருந்தாங்க. அப்புறம் மின்சாரத்தை இந்த வோல்டாஸுங்கிறவர் கண்டுபிடிச்சார். காந்தத்தை ரொம்ப காலத்துலேருந்தே நமக்கு காந்தம் பற்றி தெரியும். சில பாறைகள் எல்லாம் லோட் ஸ்டோன் பேர். அந்த ஸ்டோனுக்கு லோட் ஸ்டோன் என்னவோ லோடுன்னு நினைக்கிறாங்க. அதில் நடந்து போனோம்னா இந்த இரும்பெல்லாம் ஒட்டிக்கும். அந்த காலத்து தடியோ அல்லது இரும்பு வச்சு ஈட்டியெல்லாம் எடுத்துகிட்டு போகும்போது அது கையிலேருந்து கீழ் நோக்கி திரும்பும். இவங்க தரையை நடந்துருவாங்க. வந்தோன்னே கையில் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த பாறையில் ஏறணும், கையில் எப்படி திரும்பும். இது என்னடா, அது ஏதோ ஒன்று இழுக்குதே, அது ஏதோ லோட் ஸ்டோன் அப்படின்னு பேர் வச்சாங்க. அப்புறம் அது காந்தம்லாம் கண்டுபிடிச்சாங்க. காந்தக்கல், வேதத்திலே கூட காந்தங்கிற வார்த்தை வருது. காந்தம்னால கவர்ச்சின்னு அர்த்தம். சூரிய காந்தம், சூரியனை கவர்கிறது, சூரிய ஒளியை கவருது அந்த காந்தக்கல். அப்புறம் காந்தத்தை அப்புறம் ஒரு இரும்பு அது மேலே தைச்சுன்னா அந்த இரும்பும் காந்தம் ஆகிட்டு தான் பார்க்குறாங்க. காந்தம் ஒன்று இழுக்கிறதா பார்க்குறாங்க. இப்போ அதுக்கு மேக்னட்டிசம்னு ஒரு தனி டிபார்ட்மெண்ட் ஆரம்பிச்சிட்டு, இங்கே எலக்ட்ரிசிட்டின்னு ஒருத்தர் இருக்கிறான், ஃபாரடேன்னு ஒருத்தன் வந்தான். எதுக்கு 2 டிபார்ட்மெண்ட்டு? காந்தம் தான் மின்சாரம், மின்சாரம் தான் காந்தங்கிறான். அவன் தியரி ஒன்றாக்கிட்டான்ல. இப்போ 2 தியரி இருந்தது. மின்சாரத்தால் காந்தம் உண்டாகும், காந்தத்தால் மின்சாரம் உண்டாகும். எதுக்கு 2 பேரும் சொல்கிறீங்க? இருக்கிறது ஒன்று தாயா, மின்காந்தம்னு ஒன்று இருக்குது, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் அப்படின்னு ஒரு தியரி ஆயிடுச்சுல. சரி, ஹீட்டுங்கிறாங்களா, அது என்ன பண்ணுறது? இதுக்கு இப்போ 2 மேத்ஸ் வேணுமா? காந்தத்துக்கு ஒரு மேத்தமெட்டிக்ஸு, எலக்ட்ரிசிட்டிக்கு ஒரு மேத்தமெட்டிக்ஸ் வேணுமா? 2 மேத்தமெட்டிக்கும் ஃபியூஸ் ஆகிப்போச்சு. எலக்ட்ரோ மேக்னெட்டிக்னு ஒரு மேத்தமெட்டிக்ஸ். அதில் குவாண்டமு, எனர்ஜி, ஃப்ரீக்குவன்சி, வேவ் லெங்க்த்து எல்லாம் செட் ஆகிடுச்சு. எல்லாமே அதை வச்சுட்டு காந்தத்தையும் விளக்கலாம், மின்சாரத்தையும் விளக்கலாம். பெரிய சிக்கல் முடிஞ்சுது. இப்படி 2 ஃபீல்டெல்லாம் ஒன்றா சேர்க்கறதுக்கு பார்க்குறாங்க. கத்தி தானே வெட்டும், லைட்டு வெட்டுமா? இந்த லைட்டு நம்மளை வெட்டுனா நம்ம என்ன ஆகிறது? சூரிய வெளிச்சம் நம்மளை வெட்டுதா? ஆனால் லேசர் கட்டிங் இருக்குது இல்லை, அது என்ன கத்தியா? லேசர் எப்படிங்க கட் பண்ணுது? ஆச்சரியமாக இருக்குது இல்லை? எப்படி வெட்டுது? ஹீட்டை அதுக்கு இப்போ லைட்டில் ஹீட் இருக்குதா?
அப்போ லேசர் கன்னில் எவ்வளோ ஹீட் இருக்கணும் பாருங்க. அப்போ லேசர் கன் ஒன்று வச்சுருக்கல, அது எவ்வளோ சூடாக இருக்கணும்? இல்லையே. அந்த லைட்டு சூடாகுதா? அந்த லைட்டும் சூடலையே. அப்புறம் எப்படி வெட்டுது? அதுக்கு கூர்மையான முனை இருக்குதா? அப்போ மேட்டருக்கும் எனர்ஜிக்கும் ஒரு கனெக்ஷன் வருது இல்லை? இப்போ லைட்டையும் கொண்டு போய் மேட்டர்னு சொல்லக்கூடிய இரும்போ உலகமோ எதுவாக இருந்தாலும் இதுக்கு சம்பந்தம் இருக்குதுயா. சம்மந்தம் இல்லைன்னா எப்படி வெட்டும்? சம்பந்தமே இல்லாது ஒன்றும் வெட்டாது. அதுக்கு சம்பந்தம் இல்லை, சம்பந்தம் இருக்குது. இந்த சம்பந்தங்கள் எல்லாம் தேடி பார்க்கும்போது பொருளுக்கு, வெப்பத்துக்கு, ஒளிக்கு, இந்த இடத்துக்கு எல்லாமே ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குது. அந்த ரிலேஷன்ஷிப்பை மெஷர் பண்ணி கண்டுபிடிச்சிட்டு ஒரு ஃபார்முலாவில் எல்லாத்துடைய சம்பந்தத்தையும் நம்ம விளக்கிட முடியுமா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஒரு பெரிய கொள்ளு தாத்தாவுக்கு முன்னாடி இருக்கிறாருன்னு வச்சுங்க, அவர் ஒன்று. ஆனால் இங்கே கீழக்கெல்லாம் பார்த்தா ஒரு 100 பேர் 200 பேர் இருக்கிறாங்க. எத்தனை உறவுகள் இருக்குது தெரியுங்களா? சித்தப்பா, பெரியப்பா, ஒன்று விட்ட சித்தப்பா, அப்புறம் ஒரு கசின் பிரதரு, கசின் சிஸ்டர்ஸு. ஆனால் அங்கே போயிட்டோம்னா எல்லா ரிலேஷனும் ஒன்றில் போயிடுச்சு. எல்லாம் இவர் தாங்க தாத்தா முதல்ல. தியரி ஆஃப் எவ்ரி திங். இன்னமும் தியரி ஆஃப் எவ்ரி திங் இன்னும் வரல. சிலதெல்லாம் அந்த தியரிக்குள்ளே போட பார்க்குறாங்க. சிலது சிக்வனான் இருக்குது, அது தனியாக நிற்குது. இந்த அணுக்குள்ளே இருக்கக்கூடிய சில ஃபோர்ஸஸ் எல்லாம் இந்த எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபோர்ஸில் வந்து ஜாயின் ஆக மாட்டேன். சரி, அவங்க எப்படியா போகிறாங்க. இந்த எல்லாவற்றையும் ஒன்றில் அடக்குவது, அத்வைதமாக்குவது என்பது சாஸ்திரத்தினுடைய முக்கியமானது. மோட்சம் அதில் இருக்கிறதுனால அதில் ரொம்ப உன்னதமான முறையில் சொல்லிக் கொடுக்கறது மாண்டூக்கியமோ நிருசிம்ம தாபனியோ உபனிஷத்தம். இப்போ அதை தான் நான் சொல்ல போகிறேன். தியரி ஆஃப் எவ்ரி திங். என்னென்ன ஒன்றா சேர்க்க போகிறேன்னு தெரியுமா? பாருங்கள். நனவு, கனவு, உறக்கம், இந்த அனுபவங்கள் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதை வச்சு தான் கொண்டு போகும் எப்போவுமே. நனவுன்னா தெரியும் உங்களுக்கு, கனவு தெரியுது, உறக்கம், அப்புறம் துரியம். இந்த 4 பாதங்கள் ஆத்மாவுக்குன்னு சொல்கிறோம். ஆத்மாவுக்கு சதுஷ்பாத். இந்த 4லேயுமே 4 அளவுகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதே நம்ம பார்த்தோம். இப்போ நனவில் நனவு, அது பேர் இந்திரிய விவகாரம். எல்லா இந்திரியங்களையும் பயன்படுத்திட்டு இருந்தோம்னா நனவில் நனவு. இந்திரியங்கள்லாம் பயன்படுத்த கண்ணை மூடிட்டு காது கேட்காம இருந்து மனசில் மட்டும் ஏதோ யோசனை பண்ணிகிட்டு இருந்தா, சிந்தித்தோம்னா நனவில் கனவு. இங்கே பாருங்கள், இங்கே நனவு யாரோ தெரியுதுங்களா? தெரியலையா? இது நனவு. நனவில் நனவு இந்திரிய விவகாரம். நனவில் கனவு இந்திரியங்களை பயன்படுத்தாமல் மனசை மட்டும் பயன்படுத்தி சிந்திக்கிறது. அப்புறம் அதையும் செய்யாமல் சும்மா இருக்கிறது வந்து நனவில் தூக்கம். என்னடா தூங்கிட்டு இருக்கிறானா, பகல் கனவு காண்றானா சொல்கிறான்ல. அப்புறம் திருப்தியாக இருக்கிறது. இதெல்லாம் இருந்தால் எப்படி திருப்தியாக இருக்கும்? இப்போ எதுவுமே இல்லை, சும்மா கூட இருக்கிறதையும் விட்டுட்டு திருப்தியாக இருக்கிறது வந்து துரியம், ஆத்மா. அப்புறம் கனவுலேயும் தெளிவான கனவு வந்து கனவில் நனவு. தெளிவற்ற கனவு வந்து கனவில் ஒரு கனவு மாதிரி ஒரு கனவு. அப்புறம் கனவு கண்டு ஆனால் நினைவு இல்லைன்னா கனவுலே தூங்கிட்டேன். கனவுல ஒரு திருப்தி இருந்ததுன்னா அது துரியம். இது உங்களுக்கு 4 தெரியும். இப்போ உறக்கத்துலேயும் ஒரு அசதியில் படுத்துட்டோம், தூங்கன்னு சொல்லிட்டு போகிறோம். ஆனால் அங்கே வந்து ஏதோ மந்திரத்தை சொல்லிகிட்ருக்குறோம், ஒரு பாடலை பாடிட்டு இருக்கிறோம். அது பேர் அத்தியாயனம். அது உறக்கத்தில் நனவு. உறக்கணத்தில் தியானம் பண்ணோம்னா அது கனவு. ஏதாவது சிந்தனை பண்ணிட்டு தூங்கிக்கிட்டே தியானம் பண்ணுறோம், அது தியானம். அந்த தியானம் வந்து கனவு. உறக்கத்தில் உறக்கம் நல்ல உறக்கம். அப்புறம் ஆனந்த வெளிப்பாடு வந்து துரியம். இப்போது இந்த நனவில் 4 இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா, கனவில் 4. அப்போ துரியத்தில் 4 இருக்கணும் இல்லை? அதுதான் நரசிம்ம தாபினி உபநிஷத்தில் ஒரு பெரிய ஹைலைட், முக்கியமான பகுதி. இது வந்து நம்ம கௌடபாதர் காரிகைகளோட பார்க்கல, மாண்டூக்கியத்தில் பார்க்கல. ஆனால் இதை பொறுக்கி எடுத்திருக்கிறாரு வித்யாரண்யர்.
அவருடைய அசாத்திய ஒரு ஞானத்தை நம்ம பார்க்கலாம். அந்த மந்திரத்தில் சொல்லுது, துரியத்துலேயும் ஓத, அனுஜ்ஞாத, அனுஜ்ஞா, அவிகல்பம் என்று 4 நிலை இருக்குதுன்னு சொல்கிறார் உபனிஷத் சொல்லுது. துரியம்ங்கிறது மோட்சம். அந்த மோட்ச நிலையில் 4 நிலை இருக்குதான். ஓத அப்படின்றால் இந்த ஸ்தூலமாக இருக்கக்கூடிய பிரபஞ்சம் முழுக்க நானே நிறைஞ்சிருக்கிறேன் அப்படின்ற ஒரு நிலை. அது நனவும் இல்லை கனவும் இல்லை. நீங்கள் துரியத்தை எங்கே அடைவீங்க? நிர்விகல்ப சமாதியில் தானே வரும். அந்த சமாதியில், அந்த சமாதிக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டேஜ் எல்லாம் வருதான். அது கடைசியில் நிர்விகல்பம். அது பேர் என்ன? அவிகல்பம். எப்படி தூக்கத்தில் வரும்போது அத்தியனம், தியானம், உறக்கம் வர மாதிரி, நீங்கள் சமாதியில் போகும் பொழுதும் அந்த சமாதி அடையும் பொழுது எப்படி அடைவீங்கன்னா, முதல்ல ஓதம், இந்த விராட்டுன்னு சொல்லக்கூடிய ஸ்தூலம், இந்த சரீரம் உட்பட அனைத்திலும் நானே இருக்கிறேன் அப்படின்னு. அடுத்து இந்த ஸ்தூலத்தை அப்படியே கரைச்சிட்டு சம்ஹாரம் பண்ணிடுறோம். சம்ஹாரம் பண்ணோடனே சூக்ஷ்மமாக இருக்கக்கூடிய நாமரூபங்கள் மட்டும் இருக்கும். இந்த நாமரூபங்கள் மட்டும் அப்படியே ஒரு கோல்டன் கலரில் அப்படியே ஜொலிச்சுட்டு இருக்கும். அப்போ கூட நான் பார்க்கின்ற இந்த சூக்ஷ்மம் அப்படின்ற 2 இருக்கும். அதனால் அது சபிகல்ப சமாதி தான். அது பேர் அனுஜ்ஞாதா. அந்த நாமரூபங்களும் போயிட்டு ஏகரசமாக நானே இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த அனுஜ்ஞா என்ற ஒரு நிலை. அந்த நிலையில் மனம்தான் அப்படி நினைக்குது. அந்த மனமும் கூட மறைந்து போகும்போது அவிகல்பம் அப்படின்னு. நிர்விகல்பத்துக்குள்ளேயும் 4 விதமான நிலைகளை இது சொல்கிறது நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் அனுபவத்தில் நம்ம பார்க்கணும். இந்த சமயத்தில் இந்த உபனிஷத்து என்ன சொல்லுது? ஒருத்தன் இந்த தியானத்தில் உட்காரும் பொழுது இந்த எண்ணங்கள் எல்லாம் தானாக வரும் இல்லையா? இந்த எண்ணங்கள் வாக்குன்னு பேர். இந்த வாக்கு எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படி பார்த்தா அதுவும் 4 இருக்குது. துரியத்தில் இந்த எண்ணங்கள் எல்லாம் பரா என்ற நிலையில் இருக்குதா. அந்த பரா என்பது மூலாதாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. மூலாதாரத்தில் எண்ணங்கள் எல்லாம் தோன்றாமல் அப்படியே இருக்குது. இது அதுன்னு பிரித்து பார்க்க முடியாது. வெளிவந்த பிறகு தான் இது நல்ல எண்ணம் கெட்ட எண்ணம் அப்படின்லாம் நம்ம பிரிச்சுக்கலாம். இது வீடு பற்றிய எண்ணம், இது படிப்பை பற்றிய எண்ணம், இது அப்படின்னு. ஆனால் நமக்கு உள்ள அது புதஞ்சி இருக்கும்பொழுது அது பேர் பரா அப்படின்னு சொல்கிறாங்க. அது கொஞ்சம் அடுத்த நிலைக்கு வரும்பொழுது என்னன்னு தெரியாது, ஆனால் பிரிஞ்சு நிற்கும். முன்ன பின்ன ஒன்றுமே தெரியாத நிலை பரா. ஆனால் எண்ணங்கள் தோன்றி ஆனால் இது அதுன்னு சொல்ல முடியாத நிலைக்கு பேர் அது பஷ்யந்தி. இது மணிப்பூரகம்னு சொல்லக்கூடிய இடத்துல இது தோன்றுகிறது. இந்த மணிப்பூரகத்தை விஷ்ணுன்னு சொல்லுவாங்க சில பேர். இதில் பிரம்மான்னு சொல்லுது. மூலாதாரத்தை அக்னின்னு சொல்லி அது நரசிம்மர்னு சொல்லுது. ஏன்னா இது இந்த உபனிஷத்னால அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குது. இந்த எண்ணம் பராயிலிருந்து பஷ்யந்திக்கு ஒரு உலக்கணம் சொல்லுவாங்க. இந்த மயில் முட்டையில் மயிலுடைய எல்லா நிறமும் இருக்குது இல்லை, ஆனால் அது தெரியுதா? ஆனால் இருக்குதுன்னு தோணுது, ஆனால் எங்கன்னு தெரியல. அது பேர் பஷ்யந்திங்கிற. அந்த மாதிரி ஒரு நமக்குள்ளே எண்ணங்கள் தோன்றுது, ஆனால் என்ன எண்ணம்னு தெரியல. அதுக்கப்புறம் வெளிவரும்பொழுது மத்தியமம்ன்ற மார்பு பகுதி, இது அநாகத சக்கரம்னு சொல்லுவாங்க. இது விஷ்ணுவினுடைய இடம். இந்த இடத்துல வந்த உடனே நமக்கு எண்ணங்களெல்லாம் தெளிவாக தெரியும். நம்ம அடுத்து இந்த ப்ரோக்ராம் இருக்குது, இதை இதை வாங்கிடலாம். அப்புறம் அவர் வந்தார்னா இந்த விஷயத்தை நம்ம சொல்லிடணும். அப்புறம் இன்றைக்கி சாயங்காலம் அந்த காஞ்சி துணியெல்லாம் மடித்து வைக்கணும் அப்படின்னு எண்ணங்கள்லாம் வருதில்லை. இது உங்களுக்கு தெரியுதில்லை. அது மத்தியமம். இது தான் உள்ளுக்குள்ளே ஏதோ எண்ணம் இருக்குதுங்க, ஆனால் என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க சில சமயம். இன்னும் மனசுக்குள்ளே ஒன்று இருக்குது, அது என்ன சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. அது பேர் பஷ்யந்தி. அது வயிற்றில் தான் காட்டுவாங்க இல்லை நிறைய பேர். ஒரு எண்ணம் ஒன்று இருக்குது, என்னவோ
சொல்லணும்னு நினைக்கிறேன். எல்லாமே சொல்லுவாங்க, ஆனால் அது இருக்குது. என்னவோ சொல்லணும்னு தான் நினைக்கிறேன். அது 2 நாளாக இருக்குது. அது என்னன்னு எனக்கே தெரியல அப்படின்ற. அது பஷ்யந்தி. அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது பரா. அப்புறம் இங்கே வந்த உடனே டக்குன்னு வந்துருச்சுன்னு சொன்ன உடனே வைகரி வாயில் வந்துடும். அது பேர் விகாரின்னு பேர். அந்த எண்ணங்கள் விகாரம் எடுத்து சப்தமாக, அது பேர் கண்டஸ்தானம், இது ருத்ரஸ்தானம். இங்கே வந்த உடனே சப்தமாக வருகிறது. அது நமக்கும் கேட்கும், பிறருக்கும் கேட்கும். நமக்கு கேட்குற மாதிரி மனசில் நினச்சோம்னா அது சூக்ஷ்ம வைகரி. மற்றவங்களுக்கு தெரிகிற மாதிரி பேசிட்டோம்னா ஸ்தூல வைகரி அப்படின்னு சைவ சித்தாந்தம் சொல்லும். நம்ம அந்த மாதிரிலாம் போக வேண்டாம். உபனிஷத்து இவ்வளோ தான் சொல்லுது. எல்லாம் இங்கேருந்து தான் எடுத்து சைவ சித்தாந்தத்தில் போட்டுக்கிறாங்க. அங்கே சொல்லலை, இதே தான். பரா, பஷ்யந்தி, மத்தியமம், வைகரி. அப்புறம் கொஞ்சம் அவங்களுக்கு ஸ்பெஷாலிட்டிக்காக சூக்ஷ்ம வைகரி, தூல வைகரி. இப்போது இந்த முதல்ல இருக்கக்கூடிய பரா, பஷ்யந்தி, மத்தியமம் எல்லாமே உடம்புக்குள்ளேயே இருக்குது. ஆனால் வைகரி மட்டும் வெளியே வந்தது. அதனால் அது நனவு. இங்கே மனசுக்குள்ளேயே அப்படியே எண்ணமாக இருக்கும்போது அது ஒரு கனவு. ஆனால் பஷ்யந்தில் என்ன எதுன்னு தெரியாமல் ஒரு அஜ்ஞானத்தில் இருக்குது இல்லை, அது பேர் உறக்கம். ஆனால் அது எண்ணமே வெளிப்படாமல் இருக்குது துரியம். எப்படி? இப்போ எண்ணங்களுக்கும் அப்படி தானே வந்துடுது. அப்போ ஜகத்துங்கிறது என்ன? எண்ணங்கள் தானே. அப்போ பகவானுக்கும் இது ஐக்கியமாயிடுது இல்லை. இப்போ பகவான் இந்த பிரபஞ்சத்தை எப்படி படைப்பார்? பராசக்தியிலேருந்து படிக்கிறார், பரமேஸ்வரன்லேருந்து படிக்கிறார். அந்த பரமேஸ்வரன் அப்படியே அமைதியாக இருக்கிறார். படைக்கலாமா படைக்கக்கூடாது. அப்புறம் அப்படி ஏதோ ஞாபகம் வருது, போன கல்பம் மாறி இருக்குதே, இன்னும் கொஞ்சம் பண்ணலாம் போல் இருக்குதேன்னு பஷ்யந்தி அவர் நினைக்கிறார். அப்புறம் ஒன்று கிளியர் கட்டாக திங்கிங் வந்துடுச்சு. நாமரூபெல்லாம் பலன்னு வந்துடுச்சா, சூக்ஷ்மம் வந்துடுச்சு. அப்புறம் கட்டு வீட, சூரியனை படை, சந்திரனை படை, ஆளைப்படி, உடம்பு கொடு, எல்லாம் கொடுன்னொன்னே அது நனவாயிடுது. அப்போ அவருக்கும் ஒரு துரிய நிலையில் தான் அவர் இருந்தார் சிருஷ்டிக்கு முன்னாடி. இப்போ சிருஷ்டிக்கு வரும்போது காரண நிலைக்கு போகிறாரு, அது பஷ்யந்தி. அதுக்கப்புறம் சூக்ஷ்மத்துக்கு வரும்போது மத்தியமம், ஸ்தூலத்துக்கு வந்துட்டானா வைகரி. இப்போ பாருங்கள், அப்போ வைஸ்வானரன், கிரண்யகர்பன், ஈஸ்வரன், அந்தர்யாமி, அப்புறம் பரம்பிரம்மம், துரியம் எப்படி ஜாயின் பண்ணுது பார்த்தீங்களா தேரி. உண்மையிலே இந்த மந்திரத்தில் நீங்கள் போனீங்கன்னா இதெல்லாம் இருக்காது, தெரியவே தெரியாது. பல நேரம் இதில் சிந்திச்சு உள்ளே போய் இந்த தகவலெல்லாம் ஒன்று திரட்டுனா நம்முடைய முன்னாடி இருக்க குருநாதெல்லாம் செய்து வச்சுருக்கிறாங்க. நான் ஒன்றுமே செய்யலை, சும்மா காப்பி அடித்து உங்களுக்கு சொல்கிறேன். ஆச்சரியமாக இருக்குது. வித்யாரண்யருடைய ஒரு ஆழ்ந்த புலமையும் அவெல்லாம் பகவானுடைய படைப்பாக தான் இருக்க முடியும். இப்போ ஓத அனுஜாதா, அனுஜா, அபிகல்பம். இப்போ திருப்பி பாருங்கள், பரா, பஷ்யந்தி, அதே தானே. அப்போ அவர் சிருஷ்டி பண்ணும்போது ஓத அனுஜாதா, அனுஜா, அபிகல்பங்கிறோம். நாம் பண்ணும்பொழுது பரா, பஷ்யந்தி, மத்தியமம்னு சொல்கிறோம். இப்படி எல்லாத்தையும் நமக்குள்ளேயும் பகவானுக்குள்ளேயும் ஐக்கியம் பண்ணும் பொழுது ஆத்மாவுக்கும் பிரம்மத்துக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடுச்சு இல்லை. இப்படி இந்த உபனிஷத்து ஒன்று சொல்லுது. அடுத்தது இந்த தியானம் முடிஞ்சு போச்சு. இப்படி நீங்கள் தியானம் பண்ணுங்கள். தியானம் இப்படி பண்ணி முடித்த உடனே அடுத்த தியானத்துக்கு போகணும். இப்போ பிரணவத்தில் அடக்கணுங்கிறது, இது பிரணவ தியானம். இப்போ பிரணவத்தில் என்ன இருக்குது? ஆ, உ, ம, அப்புறம் மௌனம், அது நாதம்னு சொல்லுது. நம்ம மௌனங்கிறோம், உபனிஷத்துக்கு நாதம்னு பேர், ஓங்காரம்னு பேர். ஓங்காரம் அல்லது நாதம். அதில் பார்த்தீங்கன்னா அகரம் சிருஷ்டி, அதை நாம் ஓதா அப்படின்னு கூட சொல்லலாம். அகரம் ஆ எல்லாத்துலேயும் இருக்குது இல்லை. ஆ அகாரம் கா, சா, சான்னு சொல்லுங்கள் ஆ இருக்குது, கான்னு சொல்லுங்கள் ஆ இருக்குது, ngா சொல்லுங்கள் இருக்குது. எல்லாத்துலேயும் இருப்பான், எல்லாத்தையும் நிறைவி இருப்பான். அப்போ ஓதங்கிறது என்ன சொன்னேன் நான்? ஓதா எல்லாத்துலேயும் விராட்டில். அப்போ நனவுன்னு சொல்லலாம், விராட்னு சொல்லலாம், வைஸ்வானரன்னு சொல்லலாம், ஸ்தூலன்னு சொல்லலாம்.
நனவுன்னு சொல்லலாம். அப்போ நனவு வந்து அகாரத்துக்கு வந்துடுது இல்லை? அப்போ அகாரம் வந்து நனவுக்கும் வரும், ஓதாவுக்கும் வரும். எத்தனைலாம் சொன்னோம் அத்தனையும் நீங்கள் பார்த்துக்கலாம். அப்போ பிரணவங்கிற ஒன்றுத்தில் ஆக்குள்ள என்ன அடக்கலாம் பாருங்கள். சிருஷ்டி, விராட்டு, விஸ்வன், ஸ்தூலம் இல்லையா? இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதி தெய்வத்தில் அகாரம் விராட்டாக இருக்குது, அதி ஆத்மத்தில் விஸ்வன்னு சொல்கிறோம். ஏன்னா உங்களுக்கெல்லாம் இந்த வார்த்தையெல்லாம் தெரிஞ்சதுனால நான் சுருக்கமாக சொல்கிறேன். ஏன்னா இது இது வந்து உச்சநிலை ஒரு உபதேசமாக இருக்கிறதுனால இதை நம்ம அடிப்படைக்கெல்லாம் போக முடியாது. அதிபௌதன் வரும்போது ஸ்தூலங்கிறோம். அப்போ அகாரம்ன்ற பிரணவத்தில் சிருஷ்டியையும் விராட்டையும் விஸ்வனையும் ஸ்தூலத்தையும் அடைக்கணும். இதில் அதிதெய்வம் அத்தியாத்மம்லாம் அடங்கி போச்சு. உகாரத்தில் என்ன அடைப்போம்? அதிதெய்வமாக சூத்ராத்மா, அத்தியாத்மமாக தைஜசன், அதிபௌதமாக சூக்ஷ்மம். அதை சிருஷ்டின்னு எடுத்துக்கிட்டா ஸ்திதி. இன்னும் கொஞ்சம் நீங்கள் புத்திசாலியாக இருந்தாக்கா ஓதம் இதுக்குள்ளே அடக்கலாம்ல. அகாரத்தில் ஓத, உகாரத்தில் அனுஜ்ஞாதா, மகாரத்தில் அனுஜ்ஞா, மௌனத்தில் அவிகல்பம். அதே தான் இங்கே மௌனத்தில் ஓத, அனுஜ்ஞாதா, அனுஜான்னு நம்ம கொடுத்துருக்குறோம். இந்த டேபிள் இந்த ஒட்டுமொத்த உபநிஷத்தையும் பிழிஞ்சு இப்படி நான் டேபிளுக்கு போட்டது தான் என் வேலை. இப்போது பிரணவத்துக்குள்ளே எல்லாத்தையும் அடைக்கிட்டோம். இப்போ ஓம்னு மட்டும் ஒரு பாக்கெட்டில் போட்டு போனீங்கன்னா எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துக்கலாம். அப்போ தியரி ஆஃப் எவ்ரி திங். இந்த ஃபிசிக்ஸ் இப்போ இந்த பையன்கள்லாம் எல்லாம் கஷ்டப்பட்டானுங்கல்ல, ஒரு ஃபார்முலா வேணும்னு. இங்கே வாட நான் தரேன் பாருங்க. ஓம் என்ன சார் உள்ள என்னென்ன இருக்குதுன்னு இந்த டேபிள் கொடுங்க. இந்த 2 டேபிள் காலம் இட் வில் கம்ப்ளீட்லி கம்ப்ரெஸ். இதுலேருந்து வெளியே வரணும் ஒன்றுமே இல்லை. விட்டு போனதான் எதுவும் இல்லை. பௌதிகமும் இருக்குது, அத்தியாத்மமும் இருக்குது, அதிதெய்வமும் இருக்குது, சிருஷ்டி ஸ்திதி லயம் இருக்குது, நனவு கனவு இருக்குது, ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம், சாட்சி அதுவும் இருக்குது. அதை நான் விட்டுட்டேன். ஸ்தூல சரீரம் எங்கே? அகரம், உகரம் சூக்ஷ்ம சரீரம், மகரம் காரண சரீரம், மௌனம் சாட்சி. தியானத்தில் போனால் எதை விட முடியாது சொல்லுங்கள். ஒட்டுமொத்த வேதாந்தமும் இங்கே இருக்குது. அதைத்தான் நம்ம விராட்டு, விஸ்வன், ஸ்தூலம் அப்படிலாம் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். விராட்டு, சூத்ராத்மா இதெல்லாம் அதிதெய்வத்தில் இருக்கக்கூடிய ஸ்தூலம். அப்புறம் விஸ்வன், தைஜசன், பிராக்ஞன், அனுஜா இதெல்லாம் அத்தியாத்மத்தில் இருக்கக்கூடியது. இப்படி இந்த அற்புதமான நரசிம்ம உபநிஷத் சொல்லுது. இந்த ஓதாக்கு நான் கொடுத்த விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? தியானத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஆரம்பத்தில் எல்லாத்துலேயும் நானே நிறைந்திருக்கிறேன்னு. 2வது நிலையில் என்ன பண்ணுவீங்க? நாமரூபங்களாக மட்டும் அதை பார்ப்பீங்க. 3வதில் நாமரூபத்தை தள்ளிட்டு ஏகரைசமாக மனம் மட்டும் இருக்கும். அப்போ கடைசியில் மனமும் கொண்டு போய் அதில் சேர்ந்துடும். அதை வித்யாரண்யர் கொடுத்துருக்கிறாரு. ஓதாங்கிறது சாஸ்திரம் அறிந்து எல்லாவற்றிலும் நான் ஊடுருவிப்பாக அறிதல் அப்படின்னு ஒரு விராட் நிலையில் அந்த வைஸ்வானரன் நினைப்பான். நீங்கள் நனவு நேரத்தில் இப்படி நினைக்கணும். தியானத்தில் ஓதாவாக இருந்து கொண்டு இப்படி அது துரியம்ங்கிறோம். உங்களுக்கு 4 பிரித்து போட்டேன். நீங்கள்லாம் இதெல்லாம் உங்களுக்கு தூக்கத்தில் எல்லாம் ஆடும். நீங்கள் எப்படி வேணால் போடுங்க. இதை வேணால் பிரிண்ட் அவுட் போட்டு கையில் வச்சுங்க. சிந்தனை பண்ணிக்கிட்டே இருங்க. வேதாந்தம் உங்களை கைவிட்டு போகாது. எங்கேயோ உதைக்குதே அப்படின்னாக்கா கூப்பிட்டு கேளுங்க. குரு உங்களுக்கு உதவி செய்வார். எப்பவுமே தெளிவாக இருக்கணும். இங்கே விட்டு போனது ஒன்றுமே இல்லை. அனுஜ்ஞாதா இந்திரியங்களை அடக்கி நான் பிரம்மம் என்று இருக்குது. ஹிரண்ய கர்ப்பங்கிறோம். இதுதான் நாமரூபம்னு சொன்னேன். அனுஜ்ஞாகிறது அறியும் தன்மை விட்டு சைதன்யம் மாத்திரமாக இருக்கின்றன மனம் நினைக்கிறது. அது அவ்யாக்கிருதமாக இருக்குது. கடைசி அவிகல்பங்கிறது முக்தி நிலை. அங்கே மனமும் லயமாகி வருது.
இவை வித்வானுடைய நனவு கனவு முதலானவை. வித்வான்னா யார்? ஞானி. சாதாரண மனிதனின் நனவு கனவெல்லாம் அது வேற. ஆனால் நம்முடையங்கிறது உங்களெல்லாம் நம்ம சேர்த்துக்கிட்டா நம்மெல்லாம் ஞானிகள். நம்முடைய நனவுங்கிறது எல்லாவற்றிலும் நான் இருக்கிறேன். நம்முடைய கனவு என்ன? எல்லாமே நாமரூபங்கள். நம்முடைய உறக்கம் என்ன? நானும் மனம் மட்டும்தான் இருக்கிறோம். நம்முடைய மோட்சம் என்ன? மனமே ஆத்மா தான் அப்படின்னு இந்த ஆத்மாவின் 4 பாதங்கள், ஓங்காரத்தில் 4 பகுதிகள், சிருஷ்டிதலய லயம் முதலியான 4, எல்லாத்தையும் 4 பார்க்கின்ற ஒரு அமைப்பை நாங்கள் பார்த்துருக்குறோம். அதான் ஆத்மா சதுஷ்பாத் என்னது சொல்லுது. மூலாதாரத்திலிருந்து பிரணவம் கிளம்பி உச்சியில் மோதும்போது ஒரு சப்தத்தை உண்டாகும் அப்படின்னு அவர் சொல்கிறார். மூலாதாரம் மணிப்பூரகம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஆதாரத்தை விட்டுட்டாங்க. என்னது அந்த ஆதாரம்? மூலாதாரத்துக்கும் மணிப்பூரத்துக்கு நடுவில் ஒன்று இருக்குமே, சுவாதிஷ்டானம். இதெல்லாம் இடைச்செருகள். உபநிஷத்தில் இல்லை, வேற ஏதோ உபநிஷத்தில் இருக்குமோ. ஆனால் இந்த நடுவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை உபநிஷம் அதெல்லாம் பொருட்படுத்தவே இல்லை. அங்கேருந்த இது ஆதார சக்கரன்னு சொல்லலை, மெடிடேஷனுக்கு ஸ்தானம் தான் சொல்லுது. சக்கரனே அது சொல்லவே இல்லை. ஸ்தானங்கள். இந்த இடத்துல நரசிம்மரை வை, இந்த இடத்துல பிரம்மாவை வை, இந்த இடத்துல விஷ்ணுவை வை, இந்த இடத்துல ருத்ரனை வை, அதுக்கப்புறம் பரமேஸ்வரனை கொண்டு போய் ஆக்ஞால வை புருவ மத்தியில், அதுக்கப்புறம் துவாதசாந்தம் ஷோடசாந்தம் என்ன நிலைகளை வைத்து அங்கங்கே என்ன வைக்க போகிறோம் அப்படின்றதெல்லாம் அது சொல்லி அதை பூஜை செய்கின்ற விஜயமாக தான் சொல்ல தவிர அது ஒரு பூஜை. அந்த பூஜையில் என்ன கிடைக்கும்னு நான் சொல்ல போகிறேன். அதை பார்ப்போம். இந்த பிராணன் மூலாதாரத்திலேருந்து உச்சந்தலைக்கு போகும் வரைக்கும் சப்தங்களை உண்டாக்குகிறது. அந்த சப்தத்துக்கு வாக்கு என்று பெயர். அந்த வாக்குக்கு தான் பரா, பஷ்யந்தி, மத்தியம, வைகரி என்று சொல்லப்படுகிறது. இதுக்கு நான் வேறு இன்டர்பிரேஷன் கொடுத்துருக்கிறேன். எண்ணங்கள் தோன்றுவதாக நான் சொல்லுகிறேன். அவங்க ஒரு சப்தம்னு சொல்கிறாங்க. சப்தங்கிறது என்ன? தியானத்தில் ஒரு சப்தம் வரும், அந்த சப்தம் காதில் கேட்கும், அது வைகரி. இங்கே இருக்கும்போது அது மத்தியமம், இந்த இடத்துல இருக்கிறத பஷ்யந்தி அப்படின்னு அவங்க சொல்லிகிட்டு இருப்பாங்க. எனக்கு அதெல்லாம் முடியும். நான் ஒரு பிரம்மா, நான் சிருஷ்டிகர்த்தா. என்னுடைய எண்ணங்கள் எப்படி வருதுன்னு தான் நான் சொல்லுவேன். அல்லது நான் ஒரு மெடிடேஷன் பண்ணக்கூடிய ஞானி. அப்போது நான் சம்ஹாரம் பண்ணுறேன். உலகத்தை எல்லாம் அழித்து நாமரூபமாக்கி மனமாக்கி மனதை கொண்டு போய் ஆத்மாவில் செய்கிறேன். இதைத்தான் நான் இந்த சப்தங்களாக நான் பார்க்குறேன் அப்படின்னு இன்டர்பிரிட்டேஷன். இது வேதாந்திக். நமக்கு ஐக்கிய ஞானம் வரணும், அதுதான் முக்கியமே தவிர இந்த மெடிடேஷன் செய்து ஏதாவது சித்து வேலையை கிடைக்கணும், நரசிம்மராக மாறிடணும் அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். அந்த மாதிரிலாம் அந்த மந்திரம் சொல்லுது. வைகரி தூலமாகி மனிதர்கள் பேச்சாகிறது. இந்த பராப சாட்சி என்றும் பஷ்யந்தை காரணம் என்றும் மத்தியமத்தை சூக்ஷ்ம வைகரி ஸ்தூலம் என்றும் அதையே துரியம், உறக்கம், கனவு, நனவுன்னும் பார்த்துக்கலாம். அகர, உகர, மகார, மௌனம் என்றும் பார்க்கலாம். எல்லாத்தையும் 4 பிரித்து போட்டு பார்க்குற இந்த 4 வித நனவை தியானம் செய். அந்த தியானம் செய்வதற்கு சிலதெல்லாம் ஹிண்ட் கொடுக்குறாரு. எப்படி எல்லாத்துலேயும் வியாபித்து இருக்குது, அது எப்படியும் எல்லாத்துக்கும் முந்தி இருக்குது. அப்போ நனவும் முந்தி இருக்குது இல்லை, இந்த எல்லாருக்கும் நம்ம நனவு தான் முந்தி இருக்குது. நனவு எல்லாத்துலேயும் வியாபித்து இருக்குது. நம்முடைய ஆத்மா எல்லா பிராணனும் வியாபித்துருக்குது. கனவு அடுத்ததான் வருது. இந்த வரிசை கிரமத்தையும் நீ அது மாதிரி பாரு. இதுபோல் உகார முதலியவற்றையும் தியானிக்கவும் என்று இங்கே சொல்லியிருக்கு. இவற்றில் ஸ்தூல சூக்ஷ்ம வரிசையும் அதிபௌதிக அத்தியாத்ம வரிசையும் ஓதா முதலிய வரிசையும் தியானிக்கவும். இதைத்தான் நான் பட்டியல் போட்டு காமிச்சேன். அகாரத்தை உகாரத்திலும், உகாரத்தை மகாரத்திலும், மகாரத்தை நாமரூப ஓங்காரத்திலும், ஓங்காரத்தை கொண்டு போய் பறையிலும் கடந்து மௌனத்தில் நெல். இதுதான் இந்த தியானத்தினுடைய வரிசை கிரமம். இவ்வாறு இந்த 2ஆம் கண்டம் 3வது கண்டத்தினுடைய சாராம்சத்தை நம்ம பார்த்தோம். இது என்னங்க? இது 5ஆ? இப்போ 4 பார்க்கணுன்னு சொன்னோம் இல்லையா?
4A. இங்கே ஒரு பூஜை சொல்லப்படுது 3வது கண்டத்தில். 9 கண்டங்கள் இருக்குது, நாம் 3 தான் தாண்டி இருக்கிறோம். இந்த 3வது கண்டத்தில் யாருக்கெல்லாம் இந்த யூனிஃபிகேஷன் தியரி, எல்லாவற்றையும் ஒன்றாக்கி பார்க்கின்ற துரியத்தில் அடக்கக்கூடிய அவிகல்பத்தில் கொண்டு போய் நிற்கக்கூடிய வல்லமை இல்லையோ, அந்த நினைவு சக்தி இல்லையோ, அவங்களுக்கு ஒரு பூஜை சொல்ல தருவது. நீ இதை மாதிரி பூஜை பண்ணிக்க, இதாவது உனக்கு பிடிவதா பாரு. இந்த பூஜையை வந்து எங்கே பண்ணணும்? வெளியே ஒரு நரசிம்மர் வச்சுட்டு அப்புறம் அவருக்கு நெய்வேத்தியெல்லாம் பண்ணி அவருக்கு கற்பூர ஆராத்தி காமிச்சு அப்படி கிடையாது. இங்கே தான் இருக்கிறார். அவருடைய ஸ்தானங்கள் இங்கே தெய்வங்க மும்மூர்த்திகள் இருக்கிறார்கள். பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன். அப்புறம் அவருடைய அனுக்கிரகம் பண்ணுறவர், சம்ஹாரம் பண்ணுறவர் அப்படின்னு 2 பேர். இந்த 5 மூர்த்திகளையுமே நரசிம்மரில் ஐக்கியப்படுத்து. அந்த நரசிம்மரை கொண்டு போய் பிராணனில் ஐக்கியப்படுத்து, பிராணனை ஆத்மாவில் ஐக்கியப்படுத்தி நீ அதுவாக மாறிடு. இது ஒரு பூஜை. இப்படி யாராவது பூஜை பண்ணியிருக்கிறாங்களா? இங்கேயே 5 சாமிங்களை உண்டு. அந்த 5 சாமிங்களுக்கும் கோயில் வேணும் இல்லை? அதெல்லாம் மூலஸ்தானம். இப்போ மூலஸ்தானமாக மூலாதாரமும் மணிப்பூரகமும் இந்த அநாகதம் என்று சொல்ல இதயமும் ஹிருதயமும் கண்டஸ்தானமும் இந்த நெற்றி பொட்டும், அதுக்கு மேலே துவாதசம் ஷோடசம் 12 16 14 அங்குலங்கள் மேலே நம்ம நாடியை வச்சுக்கிட்டு அதில் அந்த 5 அல்லது 6 இடங்களை வைத்து 6 ஆதாரங்களை வைத்து அதில் அதுக்குள்ள தெய்வங்களெல்லாம் வச்சு இவங்களெல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று அடக்கணும். இந்த மகேஸ்வரனை ஈஸ்வரனில் அடக்கி, ஈஸ்வரனை ருத்ரனில் அடக்கி, ருத்ரனை விஷ்ணுவில் அடக்கி, விஷ்ணுவை கொண்டு போய் பிரம்மாவில் அடக்கி, பிரம்மாவை கொண்டு போய் நரசிம்மரில் அடக்கி, நரசிம்மரை கொண்டு போய் எண்ணெயில் அடக்கி நானே நரசிம்மன் ஆகணும் அப்படின்னு இது சொல்லுது. மூலாதாரம் நாபி, ஹிருதயம், பிருதுவமத்தி, துவாதசாந்தம், ஷோடசாந்தம் என்று 6 ஆதாரங்களை நீங்கள் கண்டுபிடிச்சிக்கங்க. இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக. மூலாதாரத்தில் பிரபுவான நிருசிம்ஹரை சிதக்னி ரூபமாக அவரது பரிவாரங்களுடன் நீ வந்து அவரை பிரதிஷ்டை பண்ணு. நிவர்த்தி, பிரதிஷ்டை, வித்யா, சாந்தி அதீதம் அப்படின்னு கலைகள் உண்டு. அது வேற ஒரு சமயத்தில் உங்களுக்கு அதை பற்றி பேசுகிறேன். இப்போ நீங்கள் நிவர்த்தி பண்ணி பிரதிஷ்டை பண்ணுறீங்க. பிரதிஷ்டை பண்ணும்போது அவருடைய பரிவாரங்களோடு தான் செய்யணும். அந்த பரிவாரங்களெல்லாம் இந்த மந்திரம் சொல்கிறது. 4 பரிவாரங்கள்: பூமி, அந்தரிக்ஷம், சொர்க்கம், அப்புறம் சோமலோகம். இது சோலோகம்னு போட்டேன், மா விட்டுட்டேன். மா எங்கே இருந்தால் கடன் வாங்கிடலாமா? இங்கேயா? கரெக்டா? இந்த பரிவாரங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. இது சதுர்த்தம்னு பேர். அப்புறம் 7 ஸ்வரூபங்கள்னு வேற சொல்லுது. இது சப்தம். அது லோகம், வேதம், தேவதா, கணம், சந்தம், அக்னி, வியாகிருதி. இப்போ சப்த, சதுர்த்த, சப்த அப்படின்னு 2 எப்பவும் அடிப்ப மந்திரம் சொல்லும்போது இது ஞாபகம் வச்சுங்க. ஒன்று ஸ்தூலம், இன்னொன்று சூக்ஷ்மம். லோகங்கள், இன்னொன்று சூக்ஷ்மம். இந்த ஸ்தூலம் சூக்ஷ்மத்தை பரிவாரங்களாக வைத்துக்கொண்டு நரசிம்மரை சிதாக்னி, அதாவது சைதன்யமாக உங்கள் மூலாதாரத்தில் வைத்து நீங்கள் பூஜிக்கணும். நாபிக்கு வந்த உடனே சப்தாத்மா, சதுராத்மா. இப்போ சொன்னேன் இல்லையா, சப்தாத்மாங்கிறது என்ன? பிருத்திவி முதலானது. அப்புறம் சப்தாத்மாங்கிறது இந்த வேதம், லோகம்னு சொல்லக்கூடிய 7. இந்த 7ஐயும் 4ஐயும் பரிவாரங்களாக வைத்து இங்கே இருக்கிறவர் வந்து அகார ரூபமான பிரம்மாவை சிந்திக்க வேண்டும். இப்போ அகாரத்தையும் கொண்டாந்து வச்சுட்டோம், பிரணவத்தையும். அங்கே சிதாக்னியில் வைக்கும் பொழுது அகாரம் இல்லை, அவர் சாட்சி பரமாத்மா.
நரசிம்மரை பரமாத்மாவை பார்க்குறோம். நீங்கள் நரசிம்மரை எப்போவுமே சிங்கம் தலையெல்லாம் பார்த்துருக்கீங்க இல்லையா? அதே மாதிரி பார்த்துங்க, ஒன்றும் கஷ்டம் இல்லை. அதே உருவத்தை நம்ம உருவம் வச்சுக்கிறது ரொம்ப சுலபம். சிங்கம் எப்போவுமே நமக்கு தைரியங்கிறது கொடுக்கும். இப்போது உங்களுக்கு மனக்கண்ணில் கொண்டு வர்றதுக்கு பிரம்மா கூட கண்டுபிடிக்க கஷ்டமாக இருக்கும். நரசிம்மரை ஈஸியாக பிடிச்சிடலாம். எப்படி உட்கார்ந்துருப்பார்னு தெரியும், எப்படி பல்லெல்லாம் வச்சுருப்பார், எப்படி வச்சுருப்பார். அப்படிப்பட்ட ஒரு பரிவாரங்களோடு சப்த சதுர்த்த சப்த என்று இந்த சப்தாத்ம சதுராத்ம நரசிம்மரை மூலாதாரத்திலும் நாபியில் அகார ரூபமாக பிரம்மாவையும் இதயத்தில் உகார ரூபமான விஷ்ணுவையும் பூர்வ மத்தியில் மகார ரூபமான ருத்ரரையும் துவாதசாந்தத்தில் ஆனந்த அமிர்த ரூபமான மகேஸ்வரரையும் சோடசாந்தத்தில் மாயை எதுவும் இல்லாமல் சுத்த சைதன்யமான மகேஸ்வரரையும் ஆனந்தமாக தியானிக்க வேண்டும். பிறகு அந்த மரணமற்ற ஆனந்தமான சைதன்யத்தை கீழேயுள்ள 5 தேவதைகள், கீழே போகிறோம் இல்லையா, தேவதைகளில் அவர் வியாபித்திருப்பதாக தியானிக்க வேண்டும். தியானித்து ஆகம விதிப்படி அவர்களை மனத்தால் பூஜை செய்யணும். எப்படி? அவர்களை தனித்தனியாகவும் ஐக்கியமாகவும் வைத்து பூஜிக்க வேண்டும். வைத்தன்னு வந்திருக்கு. தனித்தனியாகவும் ஒவ்வொருத்தருக்கும் பூஜை பண்ணணும். இந்த 5 பேருக்கும் அவங்களுக்கு ஒன்றா சேர்த்தோம் சைதன்ய ரூபமாகவும் அவங்கள பார்த்து பூஜை செய்ய வேண்டும். எப்படி பூஜை பண்ணணும்? அவருக்கு நைவேத்தியம் பண்ணணும். பக்ஷ்யம், போஜ்யம், லேகியம், சோஷ்யம் என்பவற்றால் நிவேதனம் செய்ய வேண்டும். அப்படின்னா என்ன? நம்ம கோயிலில் சாமிக்கு என்னென்ன வைக்கிறோம்? நம்ம சில இதில் மென்று தின்றோம் இல்லையா, கட்டிக்கிறோம், அது பேர் பக்ஷ்யம். அது மாதிரி ஏதாவது சாமி கொடுக்குறாங்களா? பாக்கு கொடுக்குறோம்ல. அப்புறம் போஜ்யம், நல்லா அசை போட்டு மென்று கடிச்சு சாப்பிட்றது ஒன்று இருக்குது. இன்னொன்று மென்று தின்றது, அது பேர் போஜ்யம். அது மாதிரி எதாவது கொடுத்துருக்கீங்களா? வடை கொடுக்கலாம், வடை கொடுக்கலாம், மென்று தின்னலாம். அப்புறம் கொழுக்கட்டை கொடுக்கலாம். இப்படி நிவேதனம் பண்ண சொல்கிறாங்க. இதெல்லாம் ஏன் பண்ணுறாங்கன்னா, இப்படி 4 விதமான சதுர்விதம் அன்னம் அப்படின்னு பகவத்கீதையில் சொல்கிறார். அன்னம் சதுர்விதம். அப்புறம் லேகியம்னா நக்கி சாப்பிடணும், தேனை சாப்பிடணும். தேனை எப்படி குடிக்கிறது? குடிக்கலாம் முடியாது. அதை எப்படி இருந்தாலும் நக்கி தான் சாப்பிடணும். பஞ்சாமிரதம் கொடுக்கணும். லேகியம். சோஷியம் உறிஞ்சி குடிக்கணும். இளநீரில் ஸ்ட்ரா போட்டு கொடுக்கணும். அது பேர் சோஷியம், உறிஞ்சி சாப்பிடணும். இப்படியெல்லாம் நைவேதம் கொடுக்கணுமா? நீ மட்டும் அப்படி சாப்பிட்றதில்ல என்பவற்றால் நிவேதனம் செய்ய வேண்டும். இது மந்திரத்தில் சொல்லியிருக்குது, இந்த உபனிஷத்தில் இருக்குது. அவர்களை இத்தனை பேரை பூஜை முடிஞ்சவொடனே தேஜஸ் என்கின்றதில் அடக்கி அந்த தேஜஸை தன்னில் அடக்க வேண்டும். அவங்கள ஒளி ரூபமாக பார்த்து நானே அவை என்று இங்கே சொல்ல வேண்டும். இப்படி முடித்த உடனே பின்னர் ஓதான்னா விராட், அவரை சூத்ராத். இப்போ திடீர்னு மெடிடேஷன் மாறிது, பூஜை முடிஞ்சிருச்சு. இப்போ ஒரு ஞானி போல் அவன் ஆகிட்டான். இப்படி தினமும் நீங்கள் பூஜை பண்ணணும். எவ்வளோ நாள் பண்ணுவீங்களோ பண்ணுங்க. அவனுக்கு நரசிம்மனுடைய பலம் கிடைச்சிடும். யார் ஒருத்தன் இந்த சொல்லப்பட்ட முறையில் இந்த தேவதைகளை தன் உடம்பிலே பார்த்து பூஜை செய்யணும். அந்த பூஜை செய்யும்போது மந்திரங்களை சொல்லணும். அந்த மந்திரங்களாக சொல்லுவேன். பின்னர் விராட் என்கின்ற ஓதா, ஆத்மா எல்லாவற்றும் நிறைந்திருக்குது. அதை அனுஜ்ஞாவில் விராட்டை உள்ளே கொண்டு போய் அவரை அடைக்கணும். அதாவது அகாரத்தை உகாரத்தில் அடைக்கிறது. அந்த சூத்ராத்மாவை அவ்யாக்கிருதத்தில் அடக்கணும், காரணத்தில் அடக்கணும், அல்லது மகாரத்தில் அடக்கணும். அதையும் வில்கத்தில் அடைக்கும்போது, விகல்பத்தில் அடக்கும்போது ஆ ஊ மா மறைஞ்சி ஓங்காரங்கிற நாதத்தில் அடங்கிடும். உங்களுக்கு கடைசியில் காரணத்திலேருந்து சாட்சிக்கு போயிடுவீங்க. அந்த விகல்பம் சாட்சி நிலை மனதை நிலைக்க செய்ய வேண்டும். அதில் ஸ்திரமாயிரு. இவ்வாறு இந்த தியானம் செய்யப்பட்டு சொல்லப்படுகிறது. இப்படி மனம் விலகி சென்றாலும் மறுபடியும் ஆரம்பத்திலேருந்து திரும்ப திரும்ப செய். ஒவ்வொரு முறை செய்யும்போது ஒரு புண்ணியம் உண்டாகிறது நீ பார்ப்பாய். இவ்வாறு நமக்கு இந்த 3ஆம் கண்டம் நிறைவடைகிறது. அவிகல்பத்தில்
சரிங்களா? இப்போ மூன்றாம் கண்ட நிறைவு. இது முடிச்சிட்டோம் இல்லையா? இப்போ அந்த பூர்வதாபனிய உபனிஷத்து என்ன, அந்த நரசிம்மரை பற்றி என்ன சொல்லுது? நம்ம இந்த இடத்துல வந்து நரசிம்மரை ஒரு தியானத்துக்கு வச்சிருக்கிற பொருளாக தான் சொல்லுது. இந்த இடத்துல அதுக்கு விளக்கமாக சில உண்மைகளை சொல்லுது. அதை நம்ம பார்ப்போம். இது தனி உபனிஷத். பூர்வ தாபனி உபனிஷத், நிருசிம்ம பூர்வ தாபனி உபனிஷத். பிரஜாபதி தேவர்களுக்கு பாவங்களையும் சம்சாரத்தையும் நீக்கும் விதமாக அனுஷ்டுப் சந்தத்தில் உள்ள ஒரு மந்திரத்தை, மந்திர அரசனான நரசிம்ம மந்திரத்தை அருளினார் அப்படின்னு இந்த உபனிஷத் ஆரம்பிக்குது. யார் சொல்கிறாங்க? சொல்லித்தரது பிரஜாபதி. சொல்லிக் கொடுக்குறவங்கலாம், தெரிஞ்சுக்கிறவங்கலாம் சீடர்கள், தேவர்கள். அவங்க கேட்குறா, சுவாமி எங்களுக்கு பாவங்களை எல்லாம் நீக்கணும். அங்கே இருக்க தேவர்களுக்கே பாவம் இருக்கிறதுனால அவங்க வந்து மறுபடியும் பூமியில் பிறக்கணும் இல்லை, அங்கே சுகமாக அனுபவிச்சுட்டாங்க தேவர்கள். இப்போ பாவம்லாம் இருக்குது, உனக்கு எவ்வளோ இருக்குது, உனக்கு எவ்வளோ இருக்குது, உனக்கு எப்போ, இன்னொரு 6 மாதத்தில் நான் கீழே போகணும். அவங்களுக்கு ஒரே பயமாக இருக்கும்ல. ஸ்கூல் திறக்கிற மாதிரி இருக்கு. சம்மர் ஹாலிடே முடிக்கும்போது இப்போ எஸ்எல்சி முடித்தவனுக்கு என்ன, இனிமேல் படிப்பே முடிஞ்சு போச்சுன்னா அங்கே காலேஜ் இருக்குதுன்னுபாங்க. நம்ம அப்படி தான் நினச்சோம், ஸ்கூல் முடிஞ்சுன்னா எல்லாம் முடிஞ்சுன்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் காலேஜ் ஒன்று இருக்குதுன்னு அப்புறம் தான் தெரியுது. இந்த தேவர்களுக்கு வந்து பாவம் இருக்கிறதுனால மறுபடியும் எப்படி இருந்தாலும் புண்ணியம் தீந்துடும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்கே பூமிக்கு போனால் சம்சாரம் வந்துடும். இங்கே கொஞ்சம் நிம்மதியாக இருந்தோம். இங்கேயும் சம்சாரம் நிறைய இருக்குது. ஏன்னா தேவலோகத்தில் யார் இருக்கிறாங்க? இங்கே இருக்கவன் தான் அங்கே இருக்கிறான். இப்போ தேவலோகத்தில் போனால் மட்டும் இவன் ஒழுங்காக இருந்துருவானா? அங்கே எல்லாமே அளவு இல்லாமல் கிடைச்சா கூட அவன் புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அவனுக்கு பெருசாக கொடுத்தா எனக்கு சின்னதாக கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அங்கேயும் உனக்கு அதே பொறாம புத்தி இருக்கும். தேவர்கள்கிட்ட இருக்காமல் இருக்குமா? தேவர்கள்லாம் நம்மள ஜீவர்கள் தானே. அதனால் தேவலோகம் போயிட்டோம்னா தேவர்கள் சாமி அப்படின்னு நினச்சிக்காதீங்க. அவங்கள நம்மளை மாதிரி ஆளுங்க தான். அவங்கெல்லாம் பிரஜாபதிகளை போய் கேட்குறாங்க, இதுக்கு ஏதாவது இருக்குதான்னு. சரி, இப்பயாவது கேட்குறீங்களே, எவ்வளோ பேர் தேவலோகத்தில் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த பூமியில் பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. யார் இந்த உபனிஷத்து கேட்குறாங்க? வந்து கேட்டவனுக்கு இப்பயாவது கேட்டியடா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. உனக்கு சொல்கிறேன், அது மந்திரராஜம்னு ஒரு மந்திரம் இருக்குடா. அந்த மந்திரராஜத்தை மட்டும் படிச்சுன்னா உன் பாவமெல்லாம் போயிடும், சம்சாரமும் போயிடும். சம்சாரம் போயிடும் அப்படின்னா என்ன? மரணம் இல்லாத வாழ்வு கிடைக்கும். நிறைய பேர் பிறவி இல்லாத வாழ்க்கை கொடுங்கிறாங்க. நான் பிறக்கக்கூடாது. இப்போ பிறக்கூடாது, இல்லாமல் போயிடுவேன் நீ. நாம் என்ன சொல்லணும்? மரணம் இல்லாமல் இருக்கணும்னு சொன்னாங்க. அப்போ நல்லா இருக்குது. மரணமே இல்லை, அதுதான் மோட்சம். மரணமற்ற நிலை, அது பிரம்மமாக இருந்தால் மோட்சம். இல்லைன்னா தேவனாக இருந்து சத்தியலோகத்தில் இருந்தால் கல்ப முடியிருக்க இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒன்று மோட்சம் கிடைக்கும். அது கிரமமுக்தி. எப்படியோ ஒன்று மரணமற்ற நிலை இருக்குது இல்லையா? செத்து பிழைக்கிறதுங்கிறது வேணாம். மரணம் இருந்ததுன்னா சரீரம் இருக்கும், சரீரம் இருந்தால் மரணமாகும். மரணமற்ற நிலையில் இருக்கும், சரீரம் இருக்கும், அது அழியாத சரீரம். அப்படிப்பட்ட ஒரு நிலை நான் இருக்கணும், சரீரத்தில் இருக்கணும், சாகக்கூடாது. இதுதான் மனிதனுக்கு இருக்கிற உச்சமட்ட ஆசை, உச்ச ஆசை. நான் இருக்கணும், இல்லாமல் போயிடக்கூடாது. சரீரம் இருக்கணும், ஏன்னா அப்போ தான் அனுபவிக்க முடியும். நான் சாகக்கூடாது, சரீரம் இருக்குது, சாகக்கூடாது. அதுதான் மோட்சம்னு நினைக்கிறாங்க. அதுதான் விசிஷ்டாத்வைதிகள் மோட்சம்னு சொல்லிட்டு வைகுண்டத்தில் போய் சாமிக்கிட்டே இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. அது சாலோக, சாமீப, சாரூபமாக இருக்கலாம், இல்லை சாயுஜ்யமாக இருக்கலாம். யாருமே பிரம்மமாகறதுக்கு இஷ்டம் இல்லை. பிரம்மம் இருக்கிறத பற்றி அவங்களுக்கு தெரியாது. அதனால் தேவரெல்லாம் அப்படி கேட்குறாங்க. உங்களுக்கு அனுஷ்டுப்ங்கிற ஒரு சந்தம், பகவத்கீதை முழுக்க பார்த்தோம்ல அனுஷ்டுப் தான் இருக்கும். எங்கேயாவது ஒரு தான் திருஷ்டுப் இருக்கும். அது சந்த வரிசை. அந்த மாதிரியான சந்தஸில் ஒரு மந்திரம் இருக்குது. அதுக்கு வந்து மந்திரராஜன் பேர். அது நரசிம்மருக்காக எழுதப்பட்ட மந்திரம். அதை நான் அருளுகிறேன்கிறார். அந்த மந்திரம்
உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜ்வலந்தம் சர்வதோமுகம் நிருசிம்ஹம் பீஷணம் பத்ரம் மிருத்யும் மிருத்யும் நமாம்யகம். நாமாம்யகம் வருது, நமாம்யகம் வருது. நமாமி கரெக்ட் தானே வருதுங்க? நமாமி அகம். உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜலந்தம் சர்வதோமுகம், இதான் அனுஷ்டுப். நிருசிம்ஹம் பீஷணம் பத்ரம் மிருத்யும் மிருத்யும் நமாமியகம். இப்போ உக்ரம்னா என்ன? இந்த உபனிஷத்தே அது வழங்குது. இது என்னுடைய சொந்த கருத்தில் உபனிஷத்துலேருந்து சொல்கிறேன். உக்ரம், இங்கே உக்ரம் போட்டிருக்கிறேன். சப்தம் வந்து மந்திரங்கிறதுனால சப்தத்தில் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சப்தத்தை மாற்றிடக்கூடாது. உக்ரம்னா வேறே ஆகிடும், அதாவது சாப்பிட்ற பொருள் ஆகிடும். உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜ்வலந்தம் சர்வதோமுகம் நிருசிம்ஹம் பீஷணம் பத்ரம் மிருத்யும் மிருத்யும் நமாமி அகம். நமாமி அகம்னு சொல்லலாம், நமாமி அகம்னு சொல்லலாம், பிரிச்சுக்கலாம். உக்ரம் இல்லை, உக்ரம். அவன் உக்ரமான தாண்டவம் போடுறான்லன்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லை, உக்ரம்னு சொல்கிறான். உக்ரம்னா ஜீவனை உயர்த்தி விடுதல். இன்னும் நிறைய கோணங்கள்லாம் அந்த மந்திரத்தில் இருக்குது. நான் சுருக்கமாக அதை ஒன்றும் உன்னை உயர்த்தி விடும் சப்தம் இது. பகவான் என்ன உயர்த்திக்க. கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரு? ஒருவன் தன்னைத்தானே உயர்த்திக்கணும் அப்படின்னு பகவத்கீதையில் சொல்கிறார். உன்னை யாரும் தூக்கி விட மாட்டாங்க. இந்த உலகத்தில் அவன் பழைக்க தான் பார்க்குறான் தவிர உன்னை தூக்கி விடுறதுக்கு யார் இருக்கிறான்? அவன் மகானாக தான் இருக்க முடியும். நீ உன்னையே உயர்த்தி கொள்ள வேண்டும், உழைச்சிக்க பாரு அப்படின்னு சொல்கிறார். உத்திஷ்ட, எழுந்துக்கொள். அது பேர் உக்ரம். ஜீவனை இவர் உயர்த்தி விடுபவர். எதுலேருந்து விடுப்பார்? ஓதாவிலேருந்து அனுஞாதா, அனுஞா, அதுக்கப்புறம் அவிகல்பத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பார். அல்லது நனவு கனவு உறக்கம்ங்கிற துன்பத்திலேருந்து சாட்சி கொண்டு போய் விடுவார். ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரத்திலேருந்து நமக்கு பரமாத்ம ஸ்வரூபமாகி ஆத்மாவில் சாட்சியில் கொண்டு போய் விடுவார். இப்படி உயர்த்தி விடுறதுனால அவர் பேர் உக்ரம்னு பேர். உக்ர நரசிம்மர் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையில் அவர் எப்படிப்பட்டவர்? நம்மளை மோட்சத்தில் கொண்டு போய் விடுறவர்னு அழகாக அந்த மந்திரம் சொல்லுது. பக்தர்களுக்கு வேண்டி அவங்க அப்படி சொல்லலாம். வீரம், இடைவிடாது கர்மங்களால் ஓடவிட்டு ஓய்வு தருபவர். அவர் என்ன பண்ணுறாரு? நம்மளை கர்மத்தில் கொண்டு போய் விடுவார், ஆனாலும் ஓய்வு கொடுப்பார். ஓய்வு இல்லாமல் இல்லை, ஓய்வுங்கிறது மோட்சம் தருவார். எதனால் மோட்சம் தருவார்? கர்மங்களை ஓட விட்டு. எப்படிப்பட்ட கர்மம்? கர்ம யோகமான கர்மத்தில் நாம் வாழ விட்டு கொண்டு போய் நம்மளை ஓய்வில் சேர்ப்பவர் அப்படின்னு நம்ம உயர்வாக தான் அவரை நினச்சிக்கணும். நம்மளை வேறு மாதிரி தியானம் பண்ணுறவங்க இல்லையா, அதில் அது பேர் வீரம்னு பேர். மகாவிஷ்ணு அப்படின்னா ஊடுருவி இருப்பவர். அவர் என்னிலும் மட்டும் எல்லாவற்றிலும் ஊடியிருக்கிறார், என்னோட ஒவ்வொரு அணுவிலும் அவர் இருக்கிறார் அப்படின்னு ஒரு பக்தன் நினைக்கலாம். நாம் என்ன பண்ண, நான் தான் அப்படி இருக்கிறேன்னு சொல்லணும். ஊடுருவி இருப்பவர். மூன்று ஜோதியாகவும் 16 கலையாகவும் இருப்பவர். அது பேர் ஊடுருவிப்பவருக்கு. இப்படி இதையும் சேர்த்துக்கணும். 3 ஜோதிகள். 3 ஜோதிங்கிறது எது? அக்னி, சூரியன், நிலா. இவங்க தான் 3 ஜோதிகன்னு சொல்லுவாங்க. இது நமக்கு தெரிஞ்சதில் இதுதானே வெளிச்சம் தருது. பூமிக்கு நட்சத்திரம்லாம் இருக்குது, அதுவும் ஜோதி தான். ஆனால் உங்களுக்கு வெளிச்சம் தருதா? அது வெளிச்சத்தில் அது மட்டும்தான் பார்க்க முடியும். சூரியன், சந்திரன், வீட்டில் எரிகிற அக்னி, இதுதான் நமக்கு என்ற முத்தி. அதுதான் 3 ஜோதிகள். இந்த 3 ஜோதியாகவும் அவர் இருக்கிறார். அவர் விஷ்ணுன்னு நினைக்கிறோம். அப்புறம் கலையாகவும் இருக்கிறார். 16 கலையாக இருக்கிறார். சந்திரனுடைய கலைகள்லாம் பார்த்திங்கன்னா 15, அமாவாசை பௌர்ணமி 16 ஆகிடுவார். 16 கலைகளாகவும் இருக்கிறார். நமக்குள்ளேயும் 16 கலைகளாகவும் இருக்கிறார். நம்மளுக்கு 16 கலை என்ன? சோடச கலா
புருஷன் அப்படின்னு சொல்கிறோம். 5 ஞானேந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள், 5 பிராணன்கள், அந்த கரணம் ஒன்றோடு சேர்த்து 16 கலைகளாகவும் இருக்கிறார். கலைன்னா டிவிஷன். கலைக்கல்லூரி அப்படின்னா நிறைய கலைகள் டிவிஷனாக சொல்லி தராங்கன்னு அர்த்தம். பாலிடெக்னிக் ஒன்றும் இல்லை, மோனோ டெக்னிக்னா ஒன்று, பாலிடெக்னிக் நிறைய டெக்னிக்கை கற்றுக் கொடுக்குறாங்க, அதனால் பாலிடெக்னிக். அந்த மாதிரி நம்மக்கிட்டேயும் ஒரு கலையாக தான் இருக்கிறாரு. ஆனால் அவர் பிரிஞ்சு இல்லை, அவர் ஒன்றா தான் இருக்கிறாரு. இருந்தாலும் நம்மக்கிட்ட சிதறின மாதிரி இருக்கிறார். பல கலைகளாகவும் வெளியே தெரிகிறார். நம்ம மக்கள்கிட்டையும் எத்தனையோ கலைகள் தெரியுது, நம்மக்கிட்டையும் நிறைய கலைகள் இருக்குது. ஆனால் அவர் ஒருவராக இருக்கிறார். சர்வத்தோமுகம், அவர் ஒருவனாக இருந்து பலவாக ஆகிறார். ஒரே ஆத்மா, ஆனால் ஒவ்வொரு உடம்பிலையும் அது அந்த கரணத்தில் பிரதிபலித்து நான் என்று ஒரு உணர்வை உண்டாக்கி தனித்தனி ஆத்மா போல தெரியுது. அந்த நான் என்பதெல்லாம் ஒரு ஆத்மான்னு நினச்சிக்கிறோம். ஆனால் அந்த நானுங்கிறது எங்கேன்னு பார்த்தோம்னா அந்த ஒளி ஒன்று தான். ஒவ்வொருத்தர்கிட்டையும் நானில் ஏதாவது வித்தியாசம் இருக்குதா? நான் பக்கத்தில் ஆட் பண்ணல தான் இருக்குது. நான் அவனாச்சு, நான் இவனாச்சு, நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் அடிஷனாக அவன் அத்தியாசம் பண்ணிக்கிறான், தன் மீது சுமத்திக்கிறான். நானுன்னு எடுத்துக்கங்க, பசு எது நானுன்னு சொல்லுதோ அதை நீ ஏன் சொல்கிற? நானுங்கிறது ஏதாவது வித்தியாசம் இருக்குதா? அந்த நானுங்கிறது வித்தியாசமற்றது. ஆனால் அது மேலே சரீரம், மனம், புத்தி இதெல்லாம் ஒட்டிக்கிட்டு வரும் பொழுது அந்த நான் பலவாக தெரிகிறது. அது சர்வத்தோமுகம் அப்படின்னு அவருக்கு பேர். அவர் நிருசிம்ஹம் அப்படின்ற இன்னொரு பேர். ஞானமும் கர்மமுமாக அவர் இருக்கிறார். தலைப்பகுதி ஞானம், உடம்பு பகுதி கர்மம். இயங்கவும் இயங்காமலும் இருக்கிறார். சைதன்யமாக அவர் இயங்கிறது இல்லை, ஆனால் பிராணன் மாயையாக இருந்துக்கிட்டு இந்த பிரபஞ்சமாக இயங்கிட்டே இருக்கிறார். ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக். உடம்பு ஸ்டாட்டிக்கு, தலை உடம்பு டைனமிக்கு, தலை ஸ்டாட்டிக். அது ஞானமாக இருக்குது. ஞானம் செய்வது அசைதா? தலையில் எவ்வளோ யோசிக்கிறோம், ஏதாவது அசைதா? உள்ள சத்தங்கீதா வருதா? இங்கே உடம்புன்னா எவ்வளோ ஸ்பேர் பார்ட்ஸ் அசை தெரியுங்களா? உட்காந்து எழுந்தால் அன்ட்டு உடையுது, சாப்பிட்டோம்னா கடப்படான்னு சத்தம் வருது, வாயு பிரியும் போது ஏகப்பட்ட சத்தம், கொரட்டை, தும்மல் எல்லாமே இங்கே இருக்குது. ஆனால் இங்கே எவ்வளோ சிந்திக்கிறான் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அமைதியாக இருக்கிறானா, சிந்திக்கிறானா, திட்டம் போடுறானா, ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அவனுக்கே தெரியல மண்டைக்குள்ளே ஏதாவது சத்தம் வருதான்னு. ஆனால் ஏகப்பட்ட வேலை நடக்குது. இப்போ ஞானம் அது சிங்கம். ஞானமும் கர்மமாக ஒரே ஆள் இருக்கிறார். அல்லது உபாதான காரணம் நிமித்த காரணமும் இருக்கிறார். உபாதான காரணம் எல்லா வேலையும் செய்யும், நிமித்த காரணம் அமைதியாக வேலை வாங்கிட்டு இருக்கோம். இந்த மூளை வேலை மட்டும் வாங்கும். இந்த ராஜா நரசிம்ம ராஜா எல்லாரையும் வேலை வாங்குவார், அவர் ஒன்றும் செய்ய மாட்டார். அப்படி தான் சொல்கிறாங்க. ஆண் சிங்கம் ஒரு வேலையும் செய்யாத, பெண் சிங்கம் தான் வேட்டையாடி கொண்டாந்து கொடுக்குமா. இவர் என்ன பண்ணுவார்? பாதுகாப்பு தருவார். நான் இருக்கிறல்ல, நீங்கள் தைரியமாக வேட்டையாட்டுவாங்க, நீங்கள் நான் இருக்கிறல்ல. அதுதான் சிம்ம ராஜா. ஞானமும் கர்மமாக இருக்கிறார். அவர் பீஷணம். பீஷணம்னா பார்த்து நடுங்கக்கூடியது. அதனால தான் வேணும்னே அந்த அந்த நடுங்கும் மாதிரி அதை செய்திருக்கிறாங்க. அதெல்லாம் என்ன அர்த்தம்? இந்த பரமேஸ்வரனுடைய நீதிங்கிற ரூல்ஸை தாண்டி எதுவும் செய்ய முடியாது. மழை வரக்கூடாதுன்னு அவர் ரூல்ஸ் போட்டார்னா மழை இல்லை. சூரியனுக்கு இவ்வளோ தான் டெம்பரேச்சர்னு அவ்வளோதான். சூரியனுடைய சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் 6000 டிகிரி. யார் வேணால் மெஷர் பண்ணி பாருங்கள். எப்படி சார் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு? அதுக்கு வந்து கலர் டெம்பரேச்சர் ஒன்று, கலரை வச்சு டெம்பரேச்சர் கண்டுபிடிச்சிடலாம். இந்த கலருக்கு அதுதான் டெம்பரேச்சர். அப்புறம் உள்ளுக்குள்ளே வந்து பல மில்லியன் டிகிரி. இந்த சூரியன் அதை மாற்றிக்குமா? அவரால் மாற்ற முடியாது. அதை யார் மாற்றுறது? அவர் போட்ட ரூல் படி இப்படி தான் அவர் ரூல். இந்த ஃபியூவல் தீர்ந்து போனால் இவ்வளோ டெம்பரேச்சர், இந்த ஃபியூவலுக்கு அப்புறம் இந்த ஃபியூவல்னா இவ்வளோ தான் டெம்பரேச்சர். சூரியனுக்கு ஏதாவது மீற முடியுமா? அதனால் அவர் பயந்துக்கிட்டு இருக்கிறார். பரமேஸ்வருக்கு பயந்துக்கிட்டு இருக்கிறார். வாயு அவங்கங்க கேலண்டர் சொல்கிறாங்கல்ல, இந்த இந்த காற்று வீசுது, அடுத்து இந்த காசு வீசும், வருஷா வருஷம் வீசுது இல்லை, மாறலையே. தண்ணி இத்தனை டிகிரியில் வந்து ஐஸாக மாறும், இந்த டெம்பரேச்சரில் அது ஆவியாக மாறும். ஆனால் ப்ரெஷர் கம்மியாக இருந்தால் லோவர் டெம்பரேச்சரில் ஆவி ஆகிடும். ஊட்டியில் போய் கொதிக்க வச்சிங்கன்னா 70 டிகிரி 80 டிகிரியில் கொதிப்பார். அது வேகம் நினச்சி பருப்பு போட்டால் வேகாது. இங்கே 100 டிகிரியில் கொதிக்கும்,
டக்குன்னு வெந்துடும். அதனால் ஊட்டியில் போய் பருப்பு வேகாது. அங்கே ப்ரெஷர் குக்கர் வேணும். ப்ரெஷர் குக்கர் கொடுத்தோம்னா தண்ணி 100 டிகிரியில் 120 டிகிரியில் கொதிக்கும். 120 கொதிக்கிறதால எல்லாமே வந்துடுது. இங்கே எவ்வளோ தான் நீங்கள் கொண்டு 100க்கு மேலே தாண்டாது. நீங்கள் கீழே அடுப்பு என்ன பெரிய அடுப்பு வைங்கிறேன், சூரியன் மேலேயே கொண்டு போய் வைங்க, தண்ணி 100க்கு தான் கொதிக்கும். ப்ரெஷர் கொண்டு போய் வச்சிங்கன்னா 20ல் போகும். இதெல்லாம் யார் நியதி? மரியாதையாக நடக்குதுல்ல வேறு. அந்த மரியாதை இருக்கிறதுனால தானே நம்ம மிஷின்லாம் கட்டுப்படுத்துகிறோம். இந்த மிஷின் இது மீறாது, அதுக்கு ஓடும் சார் கரெக்டாக. பாருங்கள் இந்த கடிகாரம் யாருக்கு பயந்துக்கிட்டு வெயிட் செய்யுது? நீங்கள் அமைதியாக இருக்கிறீங்கல்ல, பேட்டரி போட்டோம்னா அது பாட்டுன்னு பயந்து வேலை செய்யுதுல்ல. எவ்வளோ கரெக்டாக ஒரு முள்ள நகருது. யாருக்கு பயந்துட்டு செய்யுது? பீஷணம். எல்லாம் ஈஸ்வரன் நியதி. அவர் தான் ஃபிசிக்ஸ், அவர் தான் கெமிஸ்ட்ரி, அவர் தான் சைக்காலஜி, அவர் தான் பயாலஜி, அவர் தான் காஸ்மாலஜி. எல்லா ரூல்ஸும் அவர்கிட்ட தான். நீங்கள் அந்த ரூல்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி ஜூல்ஸ் லா, சார்ல்ஸ் லா, கெலூசக்ஸ் லா அப்படின்னு சயின்டிஸ்ட் அவங்க பேரில் லா போட்டுக்கிறாங்க. மேக்னெட்டிக் லா, ஃபாரடேஸ் லா, ரூல் ஆஃப் தம்புன்னு ஒன்று காட்டிக்கிறார். இந்த லாலாம் அவர் கண்டுபிடிச்சாரா? இந்த லா ஏற்கனவே இருக்குது. அவர் தான் பெரிய லாயர். அவரை பற்றி எல்லாம் பயப்படுறாங்க. அது பீஷணம். அப்படின்னா என்ன? இயற்கை நீதிகள் அவர் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. ஒரு இம்மி ஒன்றும் பிசகாமல் போகிறதில்ல. எலக்ட்ரான் எப்போ எடை போட்டாலும் அவ்வளோதான் இருக்கும். புரோட்டானுக்கு இவ்வளோ தான், இவ்வளோ தான் இருக்கும். இந்த லைட்டுக்கு இவ்வளோ தான் வேவ் லெங்க்த்து, இவ்வளோ தான் எனர்ஜி. யார் வேணால் கால்குலேட் பண்ணலாம். லாம்டா இன்ட்டு ஹெச்வி ஈக்குவல் டு எனர்ஜி ஈக்குவல் டு போட்டுக்கலாம். யார் வேணும்? எல்லாரும் தேவர்களும் பூதங்களும், பூதங்களும் தேவர்களும். பூதங்கிறதெல்லாம் ஸ்தூலம், சூக்ஷ்மமாக இருக்கக்கூடிய மைண்டு அதெல்லாமே தேவர்கள். எல்லாமே 5 வேலை செய்யறதுனால அவர் பேர். இந்த மந்திரத்தை அப்படின்னு நம்ம சொல்லணும். வெறும் மந்திரத்தை மட்டும் சொல்லக்கூடாது. இந்த உணர்வு பூர்வமோட பூஜை செய்யணும். நீதை காக்கின்றன. பத்திரம், பத்திரம்னு நினச்சக்கூடாது. தப்பாக சொன்னீங்கன்னா அது பத்திரம்னா இலையாயிடும், இல்லை நீங்கள் வீட்டு பத்திரம் ஆகிடும். பத்திரம் மந்திரத்துக்கு மட்டும்தான் சப்தம். நம்முடைய உபநிஷத்தில் வந்துன்னா நம்ம சப்தத்துக்கெல்லாம் நம்ம கொடுக்கலாம், அர்த்தத்துக்கு கொண்டோம். அது அங்கே சப்த ஞானம் முக்கியம். இந்த நமக்கு அர்த்த ஞானம் முக்கியம். சப்த ஞானம் இருந்தால் நல்லது. மந்திரத்துக்கு சொல்லணும். பத்திரம்னா உயர் நலம் உடையவர். பத்திரம் கர்ணேபி சுனியாம தேவாக. தேவர்களே, என் காதுகள் பத்திரமா இருக்கட்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? சீழ் வராமல், நோய் வராமல் அப்படி இல்லை. நல்ல சப்தம் மட்டும் உள்ளே போகட்டும், பத்திரமா நான் இருக்கட்டும். இதில் தீங்கான சொல்லலாம் வேண்டாம். வேத பாராயணம் தவிர, நல்ல சொற்களை தவிர, பகவான் சொல்கிறத தவிர வேறு எதுவும் என் காதில் வேண்டாம். 1000 பேசட்டுமே, நான் மௌனமாக இருப்பேன். அப்படியே அவனை ஏன் காது ஊற்றி வச்சுருக்கிறானா? செவிடனா? எவ்வளோ சொல்லும் கேட்க மாட்டேங்கிறானா? அவன் பத்திரமா இருக்கிறான். கண்கள் பத்திரமா இருக்கட்டும். கண்டதையும் பார்த்துட்டு இருக்க வேண்டாம். காணுமிடமில் நரசிம்மரே பார்க்கட்டும். நரசிம்மர் என்ன? அவர் நியதி, பத்திரம், வீரம், இதே நான் பார்ப்பேன் அப்படின்னு. இந்த புலன்கள் எல்லாம் பத்திரமா இருக்கட்டும். உயர் நலம் உடையவர், காப்பவர். மிருத்யும், மிருத்யும்னு அவர் பேர். மரணத்தை கொன்றவர், காலனை காலால் உதைத்தவர், காலகாலன். மிருத்யும், மிருத்யும் மரணத்துக்கு மரணம் அப்படின்னா ஞானன்னு அர்த்தம். மரணத்துக்கு மரணம் கொடுக்கறது யாரால முடியும்? ஞானத்தால் தான் முடியும். ஞானத்தினால் இரவா நிலையை தருபவர். அதனால் மிருத்யும், மிருத்யும். நமாமி, இந்திராதி தேவர்களால் துதிக்கப்படுவர், நமஸ்காரம் செய்யப்படுவர். நமாமி. அப்படிப்பட்டவரை அகம், நான். இங்கே இடத்துல அகமுக்கு உபனிஷத் தர அர்த்தம் என்னென்னா, அன்னம் விடுபவனை நான் காக்கிறேன் அப்படின்னு இந்த மந்திரம் சொல்லுதான். இந்த மந்திரம் என்ன சொல்லுது? நீங்கள்லாம் அன்னம் இட்டீங்களா, உங்களை நான் காப்பேன். இடாதவனை நான் அன்னமாக்குகிறேன் அப்படின்னு இந்த மந்திரம் சொல்லுது. அன்னம் அண்ணாதா, அன்னம் விட்டவனை நான் காப்பேன், அன்னம் விடான்னு அவனை சாப்பாடாகிடு. இப்போ அன்னம் என்ன? பிராணன். அண்ணன் தானே பிராணன். இந்த சிசு பிராமணம் சொன்னல, இன்னொன்று பிரகதாரண்யத்தில் இப்போ ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறோம். அது அந்த வரும் சிசு பிராமணத்தில் அண்ணன் தான் பிராணனுக்கு ஆதாரம். அன்னத்தை தாம்பு கயிறாகவும், உடம்பை தூணாகவும், அதில் பிராணனை கன்றாகவும் வைத்து அந்த உபாசனை இருக்கும். அது இங்கே சொல்லியிருப்பேன்.
அன்னம்னா பிராணன் கொடுக்கணும். பிராணனை வாங்காதீங்க, பிராணனை கொடுங்க. அன்னம் நமக்கு பிராணங்கிறது என்ன? இந்த இடத்துல ஜீவகாரண்யம்னா உணவு கொடுக்கறது. உணவுக்கு மட்டும் யாரும் பஞ்சம் சொல்லிடாதீங்க. எனக்கு உணவு வேண்டாங்க, செவிக்கு உணவு இருந்தால் போதுங்கிறானா, உபனிஷத் கேட்குறானா, சொல்லிக் கொடு. அன்னத்தை இல்லைன்னு சொல்லிடாத. தெரிஞ்ச வச்சுக்கிட்டு நான் சொல்லி தரமாட்டேன் இவனுக்கெல்லாம். இவெல்லாம் மோட்சம் அடித்து என்ன ஞானி ஆகிட்டானா, எனக்கு கொஞ்சம் தான் தெரியும், நல்லா எனக்கு பேச தெரியாது, இவன் பேச தெரிஞ்சவன், இவனுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தனா இவன் குருவாயிடுவான். இதெல்லாம் இந்த வேதாந்தத்தில் கிடையாது. உங்களுக்கு அன்னம் இடுறதுன்னா இன்னொருத்தருக்கு தியாகம் செய்யணும். எதை தியாகம் செய்யணும்? அகங்காரத்தை தியாகம் செய்யுங்க. யாருக்காவது அன்னம் வேணும்னா அது கொடுங்க. உங்களால் உபனிஷத் சொல்லித்தரல, உங்கள் நேரத்தை ஒதுக்கலாம்ல. அவனுக்கு வண்டியில் கொண்டு போய் அவனை கொண்டு போய் சேர்த்துட்டு வரலாமில்ல. இந்த கிளாஸுக்கு மழை பிடிச்சான்னா அவனுக்கு கொடை பிடிக்கலாமில்ல. இதெல்லாம் அன்னம். சோறு மட்டும் நினச்சிக்காதீங்க. உங்களுடைய உழைப்பு கூட அவனுக்கு கொடுக்குற அன்னம் தான். நான் செய்தரேன் சார் அப்படின்னா அவனுக்கு சோறு போட்டா மாதிரி. உங்கள் நேரத்தை ஒதுக்குங்க சார், நான் உங்களுக்காக காத்திருக்கிறேன் சார், நீங்கள் வாங்க, நான் க்யூவில் நிற்கிறேன். அது உங்கள் நேரத்தை ஒதுக்குனீங்கல்ல. அப்போ அவன் என்ன பண்ண, அந்த நேரத்தில் வேறு செய்துட்டு நான் வந்துட்டேன் சார், நீங்கள் பார்த்துங்க சார். சில பேர் முன்னாடி இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க, சார் ஒரே நிமிஷம் பூட்டிட்டு நான் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஓடி போய் பூட்டிட்டு வருவாங்க. நீ என்ன சொல்ல, போயிட்டு வாங்க சார். ஆனால் வரமாட்டார். ஆனால் கொஞ்சம் லேட்டாக வருவார். இருந்தாலும் நம்ம அவருக்கு வாங்க முன்னாடி நில்லுங்கன்னு அவரை அனுப்பிச்சிடுறோம். எனக்கு பின்னாடி போயான்னு சொல்கிறோமா? இல்லை. இதெல்லாம் அன்னம். அன்னங்கிறது என்ன? நம்முடைய நேரம், நம்முடைய உழைப்பு, நம்முடைய பொருள், நம்முடைய அறிவு, இதெல்லாம் கேட்கும்போதே, கேட்கறதுக்கு முன்னாடி குறிப்பறிந்து கொடுக்கணும். அவனை தான் நான் காப்பாற்றுகிறேன், அவனுக்கு நான் அன்னத்தை கொடுக்குறேன், அவனை காப்பாற்றுறேன். ஆனால் எவன் ஒருவன் நேரத்தையோ பொருளையோ உணவையோ சரீரத்தையோ அறிவையோ கொடுப்பறதுக்கு இல்லையோ, அவனை நான் மறுபடியும் சம்சாரத்தில் போட்டு மற்றவனை அடித்து பிடிச்சி அவனை பிடுங்குற மாதிரி நான் பண்ணிவிடுவேன் அப்படிங்கிறார். இந்த ஞானத்துக்காக தான் இந்த நரசிம்மர்னு சொல்லி நரசிம்மர் கோயிலில் ஸ்கூல் பசங்கள்லாம் அங்கே போய் அதுக்கு தனியாக வச்சுருக்கிறாங்க. அவர் ஞானகாரகன்றது இந்த மந்திரத்தில் தான் தெரிஞ்சு. என்னை அறிபவன் முக்தி அடைகிறான். அகம், அகம் என்ன நானே ஆகிறான்னு அந்த நமாமி அகம்ங்கிறத இத்தனை விளக்கம் தெரியுது. நரசிம்ம சக்தியே மாயை. அந்த நரசிம்மருக்கு உண்டான சப்தம் ஈம், ஓம்ங்கிற மாதிரி இங்கே ஈம், அது ஈங்காரம்னு பேர். அப்போ இவருக்குன்னு ஒரு ரகசியமான பேர் ஈம் அப்படின்னு சொன்னாங்க. ஓம் ஈம் என்று உச்சரிக்கப்படுகிறது. ஈங்கார ரூபியை எப்படி சொல்லலாம்? எம் அப்படின்னு சொல்லலாம் இல்லை? அப்படி சொன்னால் உங்களுக்கு ஒரு பலன் இருக்குது. சாகாத்தன்மை வருமா? ஈம் அப்படின்னா செல்வம் கிடைக்குமா? ஈம் அப்படின்னு சொன்னால் ஞானத்தை அடைவாங்க. இப்படியெல்லாம் குரில் நெடில் நீட்டி உச்சரித்தல் அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்படி ஒன்றா சொல்லிக்கடா அப்படி தானே. எல்லாமே உனக்கு பலன் தருது இல்லை? உனக்கு மூணு உனக்கு சோம்பேறியாக இருந்தால் ஈம்னு 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 எப்படி சொல்லிக்க, எல்லாமே ஒரு பலன் தரும். இதுக்கு மேலே வேற என்ன சொல்கிறது? இதனால இந்த பேர் மந்திரராஜன்னு பேர். ருக்கு மந்திரம் எவ்வளோ இருக்குது, ஆனால் அத்தனை மந்திரத்துலேயும் உங்களுக்கு ருக்கு வேதமே வேண்டாம், இந்த ஒரு மந்திரம், அந்த மந்திரங்க எல்லாம் வேணா இதில் இந்த காப்பி பண்ணிக்க. வேணும்னா இந்த மந்திரராஜம்னு கேட்டு நரசிம்ம மந்திரத்தை தெரிஞ்சுங்க. என்ன உத்தரதாபனி உபனிஷத்தை கேட்டு புரிஞ்சுக்குங்க. இதில் இருக்குது உத்தரல பூர்வதாபம். இந்த அங்க மந்திரங்கள், இந்த மந்திரங்களுக்கு கொஞ்சம் ஒரு அசிஸ்டண்ட்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க பேர் அங்க மந்திரங்கள். அதையும் சொல்கிறாரு. அவைகள் ஓ மணி ஆயிடுச்சு. பிரணவம், சாவித்ரி, யஜுர்லக்ஷ்மி, நிருசிம்ம காயத்ரி என்பன அங்க மந்திரங்கள். இதையும் கொஞ்சம் நம்ம தெரிஞ்சோம். சார் சுலபமாக சொல்லுங்க, ஈம்னு சொன்னால் போதும். அதுக்கு மேலே போனோம்னா இந்த பத்திரம் இதெல்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு எல்லாம் ஆசை இருந்ததுன்னா இந்த பிரணவ காயத்ரி, சாவித்ரி, யஜுர்லக்ஷ்மி, நிருசிம்ம காயத்ரி இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுது.
இந்த பிரணவங்கிறது ஓங்காரம், அது உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாவித்திரிங்கிறது ஓம் கிருணிகி சூரிய ஆதித்ய என்ற 3 சொல். இது ஒன்றும் கஷ்டம் இல்லைல்ல. இந்த 3ம் ஞாபகம் வச்சுங்க. ஓம் கிருணி சூரிய ஆதித்ய அப்படின்னு. இதுக்கு 2 + 3 + 3 என்ற அஷ்டங்கள்லாம் இருக்கிறதுனால இந்த நம்பர்கள்லாம் இது உயர்நலம் தரும் அப்படிங்கிறது சொல்லுது. அப்புறம் யஜுர்லக்ஷ்மி மந்திரம் இருக்கிறது. அந்த மந்திரமாக இங்கெல்லாம் இருக்குது. நம்ம அடுத்த வகுப்பில் பார்த்துக்கலாமா? அவசரமாக சொல்கிறத விட இதெல்லாம் சுலபந்தான். பாருங்கள், ஓம் பூர்லக்ஷ்மி புவர்லக்ஷ்மி சுவலக்ஷ்மி காலகர்ணி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாது. அப்புறம் நிருசிம்ம காயத்ரியும் பாருங்கள். ஓம் நிருசிம்ஹாய வித்மஹே வஜ்ரநகாய தீமஹி தன்னஹ சிம்ஹ பிரச்சோதயாது. போதும்ல. இதெல்லாம் அங்கங்கள்.